தமிழ் தேச கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவுகள், மற்றது இறுதியாக தமிழரசு கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது இதெல்லாம் ஒரு வெளிநாடுகளினுடைய பின்னணியில் தான் அவை நடக்கின்றது என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவில் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும். நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கள அமைச்சர் காலஞ்சென்ற சம்பந்தனையா அவர்கள் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். சம்பந்தனையா சமஷ்டி என்று பேசும்போது அவர் அந்த சிங்கள அமைச்சர் சம்பந்தனையாவுக்கு சொன்னது, நாங்கள் உங்களுக்கு சமஷ்டி தந்தாலும் இந்தியா அதை தர அனுமதிக்காது. தற்போது ஒரு இருதுருவ அரசியல் ஆதிக்கம் நடக்கணும்னு சொல்லலாம். இது பல்துருவ அரசியல் ஆதிக்கங்களாக மாறுகின்ற போது ஏதாவது ஒரு துருவம் எங்களை தேடி பெறும், அல்லது நாங்கள் அதை தேடி நாங்கள் போக வேண்டும். ஆனால் அமெரிக்காவில் உள்ள இளையோர்கள் மத்தியிலே பார்க்கின்ற போது அவர்கள் ஆணா பெண்ணா என்பதை வைத்து அவர்கள் வாக்களிப்பதில்லை. தங்களுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்தோ அல்லது தங்களுக்கு என்ன நன்மை செய்வார் என்பதை வைத்துத்தான் அவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள். ட்ரம்ப் வரியை விரும்பாதவர். வரிய விரும்பாதவர் அரசு அதிகம் செலவழிப்பதை விரும்ப மாட்டார். அரசு அதிகம் செலவழிப்பை விரும்பாதவர் போரை விரும்ப மாட்டார். அவருடைய பிரச்சனை போர் அல்ல, வரிதான் அவருடைய பிரச்சனை. இவர்கள் புட்டினுக்கு பயந்ததை வழங்காமல் இருக்கலாம், அல்லது இதை அனுப்பிய பின்பு போரினும் தீவிரமாகும் என்று நினைத்து வழங்காமல் இருந்திருக்கலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வேல் தர்மா அவர்கள். வணக்கம் வேல் தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் முதலில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று இன்னும் விவாதம் போய்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்திலிருந்து எவ்வாறு வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் எடுத்து விடலாம் என்று தெற்கிலங்கையில் இருக்கின்ற சிங்கள அரசு தலைவர்கள். இதே நேரத்தில் தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும் பொது வேட்பாளர் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இங்கே உயிரோடை தமிழிலும் கூட நாங்கள் நிறைய தடவைகள் பலரோடு பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம் என்னவென்று சொன்னால், குடிசார் அமைப்புகள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு பொது சபை ஒன்றை உருவாக்கி அங்கே கடந்த திங்கட்கிழமை ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை தமிழர்களுக்கு என்ன நன்மையை கொண்டு வரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த இதை உடன்படிக்கை என்ற வார்த்தையில பேச முடியுமான்னு தெரியவில்லை. உடன்படிக்கை என்று சொன்னால் அது அங்கு பெரிய பெரிய சட்டம் படித்த மேதைகள்லாம் இருந்து அதில் கையொப்பமிட்டிருந்தார்கள். நான் உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் செய்யப்படாது. ட்ரீட்டி என்ற வீடத்தான் அவர்கள் பாய்க்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இது ஒரு ட்ரீட்டியாக இருக்க முடியாது. ஒரு நீதிமன்றத்திலே கொண்டே அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இது புரிந்துணர்வு குறிப்பேடுகள் தான் இதை சொல்ல வேண்டும். சரியா சொல்லலாம். அவர்களுக்கு இது ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்டாக தான் இருக்கும் என்று நான் எனக்கு தெரிந்து பார்க்கும்போது, ஆனால் அங்கு பல சட்ட நிபுணர்கள் இருந்தபடியால் அதை அவர்களிடம் விட்டு விடுவோம். இதில் முக்கியமாக விக்னேஸ்வரன் ஐயா, செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீகாந்தா, சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஐங்கர் நேசன், வேந்தன், வசந்தராஜா, ஜோதிலிங்கம், KT கணேசலிங்கம், நிலாந்தன், யதீந்திரா போன்றவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தார். இதில் இவர்கள் உட்பட வேறும் பல சம்பந்தப்பட்டிருந்தார்கள். இதில் பல பேர்களை சொன்னவுடன்
இவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவானவர்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஈழத்தில் தமிழர்கள் மத்தியிலே ஒரு நகர்வு செய்யப்பட்டால் அந்த நகர்வுக்கு பின்னால் ஏதோ ஒரு நாடு இருக்கின்றதா என்ற ஐயம்தான் எவருக்கும் ஏற்படும். அண்மை காலத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த நகர்வுகளை பார்க்கின்ற போது, ஆனாலும் இவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதை வைத்துக் கொண்டு தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலாம், ஒரு ஒன்று திரட்டல். இது ஒரு சிறந்த ஒன்று திரட்டல். தாங்கள் ஒரு தேசமாக திரண்டு விட்டார்கள் என்பதை காட்டலாம் என்று சொல்கின்றார்கள். திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சொல்லும் போது, எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என சொல்லும் நாடுகளுக்கு இது பதிலாக அமையும். அவர் அந்த நாடுகள் என்று சொல்லும் போது அவர் இந்தியாவைத்தான் குறிப்பிடுகிறார் என்று நினைக்கின்றேன். அன்னை காலங்களாக தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற இந்திய தூதுவர் சரி, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று என்று இவர்களுக்கு அடிக்கடி கடிந்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் செய்ததில் நிச்சயம் வெளிநாடுகள் ஒன்று அல்லது பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 2009ஆம் ஆண்டுக்கு பின்பும் இந்த தமிழ் தேச கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவுகள் மற்றது இறுதியாக தமிழரசு கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது இதெல்லாம் ஒரு வெளிநாடுகளினுடைய பின்னணியில் தான் அவை நடக்கின்றது என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். திரு விக்கி ஐயா அவர்கள் பேசும்போது தமிழர்களை ஒரு இனக்குழுமம் என்றுதான் சொல்றார், ஒரு தேசிய இனம் என்று அவர் சொல்லவில்லை. இந்த தேசிய இனம் என்ற வரையறையை மார்க்சிசவாதிகள், அதாவது இந்த பொது உடைமைவாதிகள் அவர்கள் பாவித்த வார்த்தை என்றபடியால் ஒரு சுத்த சைவரான, அதாவது திருநூறும் குங்குமம் எப்போதும் நெற்றியில் வைத்திருப்பவர் மார்க்சிசவாதிகள் சொல்லுகின்ற வார்த்தையை அவர் பாவிக்க விரும்பவில்லையோ தெரியவில்லை. ஆனால் தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தமிழருக்கின்ற ஒரு தாயகம் இருக்கின்றது. இப்படிப்பட்டவற்றை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி தான் எங்கட தாரக மந்திரம். இப்படி இருக்கு. இந்த உடன்படிக்கையில எங்களை பொறுத்தவரையில இந்த பொது வேட்பாளர் சரி வருமா அல்லது இந்த உடன்படிக்கையால் எங்களுக்கு ஏதாவது நடக்குமா என்பதை பார்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். நாங்கள் இப்போது சொன்னால் இல்லை, அதற்கு பல எதிர்ப்பு கிளம்பும். அதாவது நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கின்ற போது கூட நாங்கள் சொல்லியிருந்தோம், இது தேவையில்லாத வேலை, இது பயனில்லை என்று சொன்ன போது நாங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம். ஜெனிவாவில் ஒன்றுமே கிடைக்காது என்று சொன்ன போது நாங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம். 13க்கு கடிதம் எழுதுவதால் பலனில்லை என்று சொல்ற போதும் நாங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம். அதே போல இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற புரிந்துணர்வு குறிப்பேட்டில் அதில் கூட என்ன நன்மை வரும் என்பதை நாங்கள் இன்னும் ஓராண்டுகள் நாங்கள் சரியாக கண்டுகொள்ளலாம். என்றாலும் அதில் உள்ள ஒரு பந்தி எங்களுடைய நேயர்களுக்கு அந்த அரசியல் தொடர்பான அறிவை விளங்கப்படுத்துவதற்கு தேவையானதாக இருக்கின்றது. அதுல ஒரு பந்தி சொல்கின்றது, ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவில் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும். இப்ப திரு சம்பந்தனையா இறப்புக்கு பின்னர் அதை பற்றி திரு நிலாந்தன் அவர்கள் பேசுகின்ற போது தமிழர்களுடைய வலிமை அவர்களுடைய வாழ்விடத்தினுடைய அமைவிடம் அதை சம்பந்தனையா சரியாக பாவிக்கவில்லை என்று கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இப்ப இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கின்றது என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். புவிசார் அரசியல் கோட்பாட்டை முன்வைத்த அதுவும் குறிப்பாக கடல்சார் அரசியல் கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் சொல்கின்ற போது உலகத்திலே அந்த திருகு புள்ளிகள் என்று இருக்கிற இடங்கள் தான் அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். கடல் போக்குவரத்தை பொறுத்தவரையில அதுல திருகு புள்ளிகள் என்று சொன்னால் பனாமா கால்வாய், சுயஸ் கால்வாய், கோபஸ் நீரிணை, மலாக்கா நீரிணை போன்ற, அதாவது அகன்ற 2 கடல்களை இணைக்கின்ற ஒடுங்கிய கடல் பிரதேசம். அப்ப அதில் தான் அவைதான் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்வார்கள். இலங்கையை பொறுத்தவரை ஒரு திறந்த
மிக பிறந்த ஒரு கடல் பரப்பில் அது இருக்கின்றது. அப்ப அப்படி மற்றது பெருமளவு வர்த்தகம் இலங்கையை ஒட்டியுள்ள கடல் ஊடாக செல்கின்றது. எல்லா நாடுகளிலும் உலகுடைய எல்லா கடற்பரப்பிலும் பெருமளவு வர்த்தகம் செய்கின்றது. இப்போது ஹூதிஸின் அட்டாக்கின் போது சொன்னார்கள் செங்கடல் வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்று, சுயஸ் கடல் வாய் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார்கள். எப்படி தென்சீன கடல் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார்கள். எல்லா கடற்பரப்புகளும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அதாவது பல நூற்றாண்டுகளாக மத்திய தரைக்கடல் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப இலங்கையும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் தான் இருக்கின்றது. இப்ப இலங்கையை தங்கள் கைக்குள் வைத்திருப்பதுதான் வெளிநாடுகளை பொறுத்த வரையில் அவர்களுக்கு ஒரு வசதியான ஒன்று. இப்ப இலங்கையை தங்களுக்குள் வைத்திருப்பதற்கு தமிழரை பிடித்தும் நீங்கள் முக்கியமான இடத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு உங்களுடைய வலிமை எங்களுக்கு தேவை என்றபடியால் உங்களுக்கு நாங்கள் ஒரு தனிநாட்டை அமைத்து தருகின்றோம் என்று இதுவரையும் எந்த ஒரு நாடும் பெறப்போவதும் இல்லை, இனியும் பெறப்போவதில்லை. மாறாக இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைப்பதாயின் அங்கு 72க்கு அதிகமாக அல்லது 80 விழுக்காடு சிங்கள மக்கள் வாசிக்கின்றனர். அவர்களை தங்கள் கைக்குள் வைத்திருந்தால்தான் இலங்கை தீவை தங்கள் கைக்குள் வைத்திருக்க முடியும். அப்ப முதலாவது நாங்கள் எங்களை அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தில் நாங்கள் இருந்தாலும் அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தில் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் ஒரு வெளிநாட்டு சக்தி வந்து அதைத்தான் தங்களுடைய சிங்கள மக்களுக்குத்தான் பார்ப்பார்களே ஒழிய மற்ற தமிழ் மக்களை பார்க்க மாட்டார்கள் தங்களுக்கு தேவையானதாக. இப்ப சீனா வந்து எப்போதும் சிங்களவர்களுடைய ஓல் வெதர் ஃப்ரெண்டாக இருக்கின்றபடியால் இந்த அமெரிக்கா என்ற நாடு தனிய சிங்களவர்களை விட்டு தமிழர்களுக்கு தாங்கள் அதிக நன்மை செய்வோம் அல்லது தமிழர்களுடைய விடுதலைக்கு தாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னால் முழு சிங்கள நாடும் சீனாவுடைய வசமாகிவிடும். அமெரிக்காவை அவர்கள் எதிர்ப்பார்கள். அதை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்கா எப்போதும் சிங்கள மக்களை சினப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையையும் விடாது, எந்த ஒரு அறிக்கையையும் அமெரிக்கா இலங்கை தொடர்பாக விடுகின்ற போது சிங்கள மக்களை சினப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது சிங்கள மக்களுக்கு அமெரிக்கா மீது வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவோ எந்த ஒரு அறிக்கையையும் விடாது. அதாவது ஜூலை மாதம் 23ஆம் நாள் வந்து இனவழிப்பு நாள். இந்த ஜூலை 23ஆம் ஆண்டு இனவழிப்பு 83ஆம் ஆண்டு நடந்த போது அமெரிக்கா விட்ட அறிக்கையில சொன்ன வாசகம் மிக முக்கியமானது. அப்ப அவர்கள் அதுல சொன்னதுன்னு சொன்னால் இலங்கையுடன் நட்புறவை பேணுகின்ற ஒரு நாடு என்ற வகையில் அந்த ஆடி கலவரம் தொடர்பாக தங்களால் கவலையை தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை. டபுள் நெகட்டிவ் போட்டுதான் அவருடைய அந்த வசனம் இருந்தது. அதை கண்டிப்பதாக கூட அவர்கள் சொல்லவில்லை. காரணம், சிங்கள மக்களை அவர்கள் ஒருபோதும் ஆத்திரப்படுத்த மாட்டார்கள். இப்ப சீனா வந்து ஓல் வெதர் ஃப்ரெண்ட், அமெரிக்கா வந்து சிங்களவர்களை தங்களுடைய கைக்குள் வைத்திருந்தால் தான் இலங்கையை தங்களுடைய கைக்குள் வைத்திருக்க முடியும். அப்ப அதற்காக சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களை அடக்குவதற்கு பெரிய உதவியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனரவு தளத்தை தங்களுடைய பயிற்சி பெற்ற ஒரு படையணியை அங்கு வைத்து தங்களுடைய நிபுணர்களை வைத்து ஆனரவு தொடர்பு அந்த முகாமை பாதுகாக்க அமெரிக்கா பெரும் முயற்சி எடுத்ததில் கதையெல்லாம் நமக்கு தெரியும். இவையெல்லாம் சிங்கள மக்களை தங்கள் வசம் வைத்திருக்கவே. மற்றது ஜெனீவாவில வைத்து இழுத்தடிப்பதும் இலங்கையை மிரட்டுவதற்காகவே ஒழிய தமிழ் மக்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்காக அல்ல. அடுத்தது இந்தியாவுக்காக நாங்கள் போர் சொன்னால் இந்தியா ஒருபொழுதும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணயம் உரிமையை ஏற்றுக்கொள்ளாது. வடக்கு கிழக்கை தமிழர்களுடைய தாயகமாக ஏற்றுக்கொள்ளாது. அதை ஹிஸ்டோரிக்கல் ஹேபிட்டாட் என்றுதான் சொல்லுவார்களை ஒழிய வடக்கு கிழக்கு இந்தியா தமிழர்களுடைய தாயகம் என்று இந்தியா ஒருபோதும் சொல்லாது. அடுத்தது இந்தியாவில் உள்ள அதிகார பரவலாக்கத்திலும் பார்க்க அதிக அளவு அதிகார பரவலாக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்துவதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது. அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு பக்கத்துல தமிழ்நாடு இருக்கிறது. அப்ப எங்கட அமைவிடம் தான் எங்களுடைய வலிமை இன்மை என்று சொல்லலாம். நாங்கள் வேறொரு பிரதேசத்தில் இருந்து கொண்டு சில வேளை அதிக அதிகாரம் கேட்டால் இந்தியா அதை அனுமதிக்கலாம்.
இந்தியாவுக்கு அண்மையிலேயே இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு இனத்தை போன்ற இன்னொரு இனம் இலங்கையிலே இருந்து கொண்டு அதிக அளவு தாயகம் தேசியம் தன்னாட்சி என்ற ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறுவதை அல்லது ஒரு இணைப்பாட்சி முறைமையிலான ஒரு தீர்வை பெறுவதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது. இதை நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கள அமைச்சர் காலஞ்சென்ற சம்பந்தனையா அவர்கள் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். சம்பந்தனையா சமஷ்டி என்று பேசும்போது அவர் அந்த சிங்கள அமைச்சர் சம்பந்தனையாவுக்கு சொன்னது, நாங்கள் உங்களுக்கு சமஷ்டி தந்தாலும் இந்தியா அதை தர அனுமதிக்காது என்று சொன்னவர் சிங்கள அமைச்சர். அப்ப இந்தியாவுடைய நிலைப்பாடு ஏன் இலங்கையிலேயே தமிழ் மக்களுக்கு சமஷ்டி கிடைக்க கூடாதுன்னு சொல்றது எங்களுடைய அமைவிடம் தான் காரணம். இந்தியாவுக்கு அண்மையிலே நாங்கள் இருப்பதால் அதை இப்ப எங்களுடைய அமைவிடம் தான் எங்களுடைய ஆபத்தான சூழலாக இருக்கின்ற போது இந்த உடன்படிக்கையில் எங்களுடைய கேந்திர முக்கியத்துவம் மிக்க பூசார் அமைவிடத்தை நாங்கள் வாழ்விடமாக கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வதை பற்றி பார்க்கின்ற போது இவர்களுக்கு அந்த பிராந்திய அரசியலோ உலக அரசியலோ தெளிவான புரிதல் இல்லாமல் இந்த உடன்படிக்கையை எழுதி இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. மற்றது இந்த உடன்படிக்கை எங்களுக்கான ஒரு சுபீட்சத்தை கொண்டு வர போகின்ற பத்திரமா அல்லது ஒரு ஈட்டி சுரக்காயா என்பதை ஓராண்டுக்கு பின்னர் நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்வோம். அப்போது இதை பற்றி பேசுவோம். நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட என்ன பொறுத்த மட்டும் இப்ப நீங்கள் எவ்வாறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கூறினீர்கள். நீங்கள் கடந்த காலங்களில் கூறிய விடயங்களை நான் எப்பொழுதுமே நேர்மறையாகத்தான் பார்ப்பேன். இப்ப நீங்கள் பார்க்கின்ற பார்வை வித்தியாசம், நான் பார்க்கின்ற பார்வை வித்தியாசம். ஏனென்றால் இப்ப பாருங்கள், தமிழர் தாயகத்தை பாருங்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த ஒரு விதத்திலும் தமிழரிடம் அதிகாரம் இல்லை. என்ன விடயம் தமிழர் தாயகத்தில் நடைபெற்றாலும் தமிழர்கள் அதில் ஈடுபாடு இல்லை. தமிழர்கள் வெறும் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு விடயத்தை எடுத்து பாருங்கள், அந்த பகுதிகளில் இருக்கின்ற வளங்களை கூட அவர்கள் கொடுக்கும் பொழுது கூட யாரிடமும் அனுமதி பெறுவதில்லை. அங்கே தமிழர்களை பொருட்படுத்துவதே இல்லை. என்னை பொறுத்த மட்டில் நாடுகள் சம்பந்தப்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாடுகள் சம்பந்தப்படாது. உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் தொடர்ந்து வந்த அரசியல் தலைவர்கள், சிங்கள பேரினவாத அரசியல் தலைவர்கள் தமிழர்கள் தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இல்லை. அந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய வளம், அவர்களுடைய திறமை, அவர்களிடம் இருக்கின்ற அந்த அறிவு பலம், இவற்றை பயன்படுத்தி அந்த நாட்டை சரியாக வளர்ச்சி பாதையில் சுவீட்சை நிலைக்கு கொண்டு போகலாம் என்று எந்த ஒரு சிங்கள அரசியல் தலைவர்களும் சிந்திக்கவில்லை. பாருங்கள், உலகம் பூரா வாழுகின்ற தமிழ் மக்கள் அந்தந்த நாடுகளில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த நல்ல விடயத்தை அந்த சிங்கள பேரினவாத கொள்கையில் இருப்பவர்கள் அதை எடுக்க முடியாமல், அதை உள்வாங்க ஜீரணிக்க முடியாததன் காரணமாகத்தான் அந்த நாடு இப்பொழுது அதில் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு எழும்ப முடியாமல் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்த மட்டும் இப்ப நீங்கள் கூறினீர்கள், நிச்சயமாக யாரை கேட்டாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளிவார அமைச்சராக இருந்த லோர்ட் அஹ்மத் கூறியிருந்தார், உங்களிடம் ஒற்றுமை இல்லை, முதலில் நீங்கள் போய் இந்தியாவோடு பேசுங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுக்களை. அதற்கு காரணம் நீங்கள் கூறிய ஒரு முக்கியமான விடயம், ஒற்றுமை இல்லை. இதை எத்தனை பேர் உதாரணமாக பயன்படுத்தி விட்டார்கள். எந்த விடயத்தை அப்ப என்னை பொறுத்த மட்டும் தமிழ் மக்களிடம் ஒரு சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கு, ஒரு வளர்ச்சி பாதையில், ஒரு விடிவுக்கான பாதையில் பயணிப்பதற்கு தேக்க நிலையில் நிற்கின்றோம். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னால் நிற்கின்றது. இவை எந்த விதத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவை தரப்போவதில்லை என்பது உறுதியாக நாங்கள் கூறலாம். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக குடிசார் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் இங்கே கையொப்பமிட்டது நிச்சயமாக நாங்கள் ஒருவரிடத்தில் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், அரசு தலைவருக்கான தேர்தலை நீங்கள் புறக்கணித்தால் என்ன, வாக்கு போட்டால் என்ன, முடிவு ஒன்றுதான். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதென்றவுடன் ஜூடி சங் வருகின்றார், கேட்கின்றார் கேள்வி. ஜெய்சங்கர் அவர்கள் வருகின்றார், கேட்கின்றார் கேள்வி. அப்படி என்றால் அவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது. உண்மை, நீங்கள் கூறுவதில் நான் ஓரளவுக்கு எனக்கு புரிகின்றது ஏன் நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள் என்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எந்த ஒரு விதத்திலும் தமிழ் மக்கள் இங்கிருந்து எங்கே இனி ஆயுத போராட்டம் நடக்கப் போவதில்லை. எல்லோரும் சில பேர் கூறலாமா அது நடக்கும் இது நடக்கும். நவீன உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். ஒவ்வொரு மூலைகளிலும் என்ன நடக்கின்றது என்றே கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், தேசிய தலைவர் தொடங்கும் பொழுது இந்திரா காந்தி அம்மையார் இருந்த பொழுதுதான் அவர் அந்த போராட்டத்தை வலுப்பெற செய்தவர். இந்திரா காந்தி அவர்கள் இல்லாவிட்டால் இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்காது. அப்ப மாற்றம் ஒன்று மாறாதது,
எப்பொழுதும் எங்கேயாவது இருந்து ஒரு மாற்றம் பெறலாம். இது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் நான் இங்கே பார்க்கின்றேன். பல அரசியல்வாதிகள், அரசியல் ஆய்வாளர்களோடு நான் உரையாடும் பொழுது இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நாங்கள் மற்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக பொது வேட்பாளரை நிறுத்துவது, இப்போ இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருப்பது தொடர்பாக நீங்கள் கூறினீங்க, உங்களுடைய கருத்தை கூறுகள். நான் அதை மதிக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கூறுவது போல் இதனால் நான் ஒரு பெருசாக ஒரு விளைவையும் நான் எதிர்பார்க்கவில்லை. மாறாக தமிழ் தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இதுவரையில் தமிழ் தரப்பு எவ்வாறு ஒரு தங்களுடைய அடுத்த கட்ட அடுத்த ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது? நடக்கின்ற விடயங்களை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்தால் என்ன வழி இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? முதலில் இந்த ஒற்றுமை என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே தேர்தல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி அது போட்டியிட்ட தேர்தலில் எங்களுடைய ஒற்றுமையை காட்டியிருந்தோம். அப்போது இவர்களை நீ விட்டால் இவர்கள் திரண்டு விட்டார் என்பது அதற்கு பிறகுதான் நாங்கள் ஒற்றுமையாகி விட்டோம் என்று அவர்கள் உணர்ந்த பின்புதான் எங்களை அழிக்க உட்பட்டார்கள். அப்பத்தானே உடனடியாக நீதியரசர் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2 பேருமே வெளியில் வந்து விட்டார்களே. 2 பேர் வெளியால் வந்ததுக்கும் காரணம் தான் வெளிநாட்டு சக்திகள் தான். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய கட்சிக்கு ஒரு தொகுதி மட்டும் தான் கொடுக்க வேண்டும், அதற்கு மேல் கொடுக்க வேண்டாம் என்று ஒரு வெளிநாட்டு சக்தி அவரை சமந்திர நிர்பந்தித்தபடிதான் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால் அங்கு பிளவு ஏற்பட்டது. வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான். அதற்கு பிறகு 3 பேர் வெளியிலிருந்து கொண்டு வந்து வெளிநாடு சக்திகளால் புகுத்தப்பட்டவர்கள். எங்களுடைய போராட்டம் வலிமை பெற்றது இந்திரா காந்தியால் தான். எங்களுடைய போராட்டம் வலிமை இழந்தது அதற்கு பின்னால் வந்த அவருடைய மகனாலும் மருமகளாலும் தான். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது, மறக்க முடியாது உண்மை. ஆனால் வேற என்ன வழி இருக்கிறது தமிழருக்கு? மற்றது இந்த நாங்கள் இப்போது ஒன்றுபட்டு விட்டோம் என்று இந்த குறிப்பிட்ட உடன்படிக்கை கைச்சாத்திடல் மற்றும் வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. ஸ்ரீதரனோ அல்லது சுமந்தரனோ அல்லது அவருடைய கட்சிகளை சார்ந்த, அதாவது தமிழரசு கட்சியை முற்றாக இதிலிருந்து விலகி நிற்கின்றது. அப்ப அங்கே ஒற்றுமை இன்னும் ஏற்படவில்லை பொதுவான. அது அதற்கு பின்னால் யார் நிற்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் தமிழர்கள் மத்தியிலே அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றதாக கருதப்படும் தமிழரசு கட்சிக்கு இதில் அவர்கள் இங்கு வரவில்லை. அப்ப இதை வைத்துக் கொண்டு ஒற்றுமை என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒற்றுமை என்று சொல்கின்றார்கள், சரி அப்படியே இருந்து விட்டு போகட்டும். இன்னத்தை சாதிக்க போகின்றார்கள் என்பதை இருந்து பார்க்கலாம். மற்றது எங்களுக்கு என்று உதவி செய்ய ஒரு நாடுதான் வேண்டும். இன்னொரு நாட்டின் உதவியின்றி நாங்கள் விடுதலை பெற முடியாது. அப்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நாடு நிச்சயமாக இந்தியாவோ அமெரிக்காவோ அல்ல. இதை தவிர வேறொரு நாடு வந்து எங்களுக்கு உதவி செய்தால்தான் நாடு எப்படி வந்து உதவி செய்ய போகுது. தற்போதைய நிலையில ஒரு நாடுமே இல்லை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒரு நாடுமே இல்லை. அப்ப அந்த ஒரு நாட்டை கண்டுபிடிப்பது யார்? அப்ப அகமட் சொல்றார், உங்களுக்குள்ள ஒற்றுமையில நீங்க போய் இந்தியாவோட பேசுங்க உண்டு. அப்ப நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது, எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பண்ணியதே இந்தியா தான், எங்களை அழித்தது இந்தியா தான், நாங்கள் எங்களுக்கு சிங்களத்திலும் பார்க்க மோசமான எதிரி இந்தியா, அவர்களுடன் போய் எங்களை பேச சொல்லாதீர்கள். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு சொன்னாலும் இப்ப நீங்கள் வேறு ஒரு நாட்டை உங்களோட நட்பு நாடாக பிடிப்பதற்கு யார் போய் பேசுவது? எந்த நாடு இருக்கிறது? தற்போதைய சூழல்ல இல்லை. ஆனால் இந்த சூழல் தொடர்ந்து நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது தற்போது ஒரு இருதுருவ அரசியல் ஆதிக்கம் நடக்கணும்னு சொல்லலாம். இது பல்துருவ அரசியல் ஆதிக்கங்களாக மாறுகின்ற போது ஏதாவது ஒரு துருவம் எங்களை தேடி பெறும், அல்லது நாங்கள் அதை தேடி நாங்கள் போக வேண்டும். அதற்குரிய வலிமையுடன் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் என்றால் யாரை சொல்லுகிறீர்கள்? நாங்கள் ஈழத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் எப்படி போவார்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் சென்றால் எப்படி போவார்கள்? அதற்கு காரணம் தற்போது உள்ள அரசியல் தலைமை முழுவதையும் துடைத்து அழிக்க வேண்டும். அதற்கு இன்னொரு தலைமை வந்துதான் முடியும். அப்படி என்றால் அடிக்கடி பேசுவது போல் இருக்கின்ற 18 நாடாளுமன்றங்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்ப நீங்கள் கூறிய விடயங்கள் எல்லாம் ஒரு நடைமுறையில் சாத்தியமாக நான் பார்க்கவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்க நான் அப்படி கூறுவதற்கு. என்னென்னு சொன்னால், இப்ப நீங்கள் சுட்டிக்காட்டிய விடயங்கள், குறைபாடுகள் எல்லாம் உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழராக நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு
அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதை நான் கூறவில்லை. அடுத்த கட்ட பாதை எங்கே என்று கண்டுபிடிப்பதற்கு கூட நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல் குடிசார் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் கைச்சாத்திட்டால் அது ஒற்றுமை என்றதுக்கு அர்த்தம் இல்லை. இங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அணி எங்கே போய்விட்டது? அவர்கள் என்ன சேர முடியாமல் எப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியும்? அப்ப இங்கேதான் நீங்கள் கூறுவது சரி. இவர்கள் எல்லோரும் வெளியில் போனால்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு. அப்பொழுதுதான் ஒரு சரியான சொல்வார்கள், புது சாப்டர் ஒன்றை உருவாக்கித்தான் நாங்கள் மாற்றம் கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, ஒரு அரசியல் கட்சியால் தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியுமா? போது நான் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன். அந்த அமைப்பை 3 ஆண்டு காலத்துக்குள் எனது அந்த நோக்கத்தை நோக்கி, இலக்கை நோக்கி எனது அமைப்பை நான் நகர்த்த வேண்டும். அதுவும் இல்லை, 5 ஆண்டும் முடிந்து விட்டது, இல்லை 10 ஆண்டும் முடிந்து விட்டது, எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னால் நான் அந்த அமைப்பிலிருந்து விலக வேண்டும். வேறு யாரிடமாவது அதை கையளிக்க வேண்டும். இப்ப என்ன சொன்னால், பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களிலே இது நடந்திருக்கின்றது. அந்த நிறுவனம் சரியாக நடக்கவில்லை சொல்லி கலைச்சு போய்விட்டேன் வேல்தர்மா அவர்கள். இப்ப 5-6 வருடமாக இதைத்தான் கூறிக்கொண்டு வருகின்றோம். என்னென்றால், நீங்கள் கூறியது போல் KPI என்று சொல்வார்கள், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். எவ்வளவு தூரம் நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் என்று பார்த்து தான் உங்களை தொடர்ந்து விடுவார்கள். இங்கே கதிரையை விடுவதற்கு தயாரில்லை, கதிரைக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சரி வராது. சரி, என்னவோ நீங்கள் கூறுவது போல் இன்னும் ஒரு வருடத்துக்குள் நடந்த விடயங்களில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விடயத்தையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சின்ன சின்ன மெதுமெதுவாக இவர்கள் முகம் பார்த்து பேசுகிறார்களே, அதே ஒரு பெரிய விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த மெச்சூரிட்டி இல்லை என்று சொல்லுவார்கள், இவர்களிடம் இருக்கே இல்லை. நீங்கள் அப்படி பார்க்கவில்லையா? இவர்களிடம் ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போதைய தமிழீழ அரசியல் பரப்பிலும் சரி, புலம்பெயர் அமைப்புகளுடைய மட்டும் சரி, ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்களோ அல்லது பொறுப்புள்ளவர்களோ இல்லை யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி யாரும் இருந்தாலும் அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து சரியான தலைமையில் அவர்கள் இறங்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். உண்மைதான். சரி, இனி நாங்கள் முதிர்ச்சி என்று நீங்கள் கூறும் பொழுது, இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை இப்பொழுது ஒரு பக்கத்தில் ஒதுக்கிவிட்டு, அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல், ஜோ பைடன் அவர்களுக்கு வயது வந்துவிட்டது, ஓய்வெடுங்கள் என்று எத்தனையோ பேர் கூறினார்கள். அவர் காது கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மக்களாட்சி கட்சியின் தேர்தல் வேட்பாளராக இன்னும் ஒரு குழப்பம் வந்திருக்கின்றது. கமலா ஹாரிஸ் அவர்களை முன்மொழித்திருக்கிறார்கள். அவர்தான் மக்களாட்சியினுடைய தேர்தல் வேட்பாளராக. இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கருத்து கணிப்பின்படி நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது கூறினார்கள். இப்பொழுது கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்திருந்த பொழுது கூறுகிறார்கள், சில வழிகளில் ஒரு முதலாவது பெண் அதிபராக அமெரிக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இந்த உலக ஒழுங்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த அரசு தலைவருக்கான தேர்தல்? யார் வந்தால் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர போகின்றது என்று அவதானிக்கிறீர்கள்? எமது நாட்டில் போட்டியிடுகின்ற மூன்று முக்கிய சக்திகள் அமெரிக்காவும் ஒன்று என்ற வகையில் அமெரிக்காவின் அரசியலை பற்றி நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற வகையில் நீங்கள் இன்று அதை பற்றி ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருப்பது ஒரு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இப்ப இந்த புதிய ஒரு வேட்பாளர் தெரிவு என்று வருகின்ற போது அந்த டெமோக்ராட்டிக் என்று சொல்லப்படுகின்ற மக்களாட்சி கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் சொல்ல வேண்டும். இப்ப இன்றிலிருந்து தற்போது ஜோ பைடன் அவர்கள் இருக்கின்ற உடல்நிலையிலிருந்து நவம்பருக்கு கிட்ட தேர்தலுக்கு அண்மைத்து செல்ல இன்னும் மோசமாகலாம். அதனால் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில திடீரென்று அவருக்கு கோவிட் வந்து விட்டது என்று ஒரு கதையை காட்டி வைத்து அவரை மறைத்து வைத்து எங்கேயோ அவருக்கு ஏதோ சொல்லி போய் துளைன்னு சொல்லிவிட்டார்கள். அப்ப அவரும் சரி, என் தங்கச்சி இனி கொண்டு நடத்துவா, இனி அவத்தான் நான் முன்னுக்கு கொண்டு வந்து இருப்பற போகின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப இதுல முக்கியமானது ஒன்று, இவருடைய வெற்றி வாய்ப்பு. இந்த புதிய வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்று சொன்னால், அப்ப சிலர் அவர் பெற்றது அவர் ஒரு வெள்ளை இனத்தவர் அல்ல, அது முதலாவது ஒன்று. அப்ப மற்றது அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர், அவர் இந்தியரா, ஜமைக்கரா, அமெரிக்கரா என்ற பிரச்சனை அது கூட இருக்கின்றது. அதெல்லாம் அமெரிக்க தேர்தலில் மிக முக்கியமாவது. நாங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ அவருடைய அடையாளம், தனிப்பட்ட அடையாளம் மிக முக்கியமானது. இவர் ஒரு கலப்பு அடையாளத்தை கொண்டவராக இருக்கின்றார்.
மற்றது ஒரு திறமை, இவருடைய திறமையில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, பலருக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இவருடைய முதலாவது சொத்து வந்து பெண்ணியவாதத்தை விரும்புபவர்கள் இவருக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவில் உள்ள இளையோர்கள் மத்தியிலே பார்க்கின்ற போது அவர்கள் வந்து ஆணா பெண்ணா என்பதை வைத்து அவர்கள் வாக்களிப்பதில்லை. தங்களுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்தோ அல்லது தங்களுக்கு என்ன நன்மை செய்வார் என்பதை வைத்துத்தான் அவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள். அவருடன் போட்டியிடுகின்ற டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பரப்புரையை செய்து கொண்டிருக்கின்றார். இவர் வந்து இனித்தான் தன்னுடைய பரப்புரையை செய்ய வேண்டும். இனி ஏற்கனவே ட்ரம்புடன் ஜோ பைடன் விவாதத்தில் பொது விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ இனி இவர் ட்ரம்புடன் மீண்டும் இவர் ஒரு விவாதத்தை ஈடுபட வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இன்னும் அவர் நீண்ட தூரம் குறுகிய காலத்துக்குள் பயணிக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். மற்றது ட்ரம்ப் வந்து சூழல் பாதுகாப்பை பற்றி விரும்பாத ஒருவர். அப்ப உலகத்திற்கு நீங்கள் என்ன, இவர்களால உலகத்துக்கு என்ன நடக்க போகுது பார்ப்போம்னு சொன்னால் இந்த சூழல் பாதுகாப்பு தான் தற்போது உலகத்திலேயே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது, மிகவும் கவனிக்கப்படாத ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த சூழல் பாதுகாப்பு கொள்கைகளை ட்ரம்ப் எதிர்ப்பவர், கமலா ஹாரிஸ் அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் தற்போதைய உலக பொருளாதார சூழல்ல இந்த மாற்று எரிபொருட்கள் போன்றவற்றுக்கு தேடுவதெல்லாம் செலவானபடியால் அந்த எரிபொருளுக்கு மாற்று வழி தேடுதலும் பக்கம் தற்போதுள்ள வகையை தொடர்ந்துவதைத்தான் பல செல்வந்தர்களும் பல அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற உற்பத்தி துறையை சேர்ந்தவர்களும் விரும்புகின்றார்கள். மற்றது கமலா ஹாரிஸை பொறுத்த வரையில அவர் வந்து உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு அதிக அளவு ஈடுபாடு காட்டுவார். மற்றது இவர் வந்து இந்தியாவை மிகவும் விரும்புகின்ற ஒருவராக இவர் கடந்த காலங்களில் ஆற்றிய உரைகள், கொடுத்த பேட்டிகள் என்று தெரிகின்றது. அப்ப சீனா விஷயத்துல இவர் சற்று கடுமையாக நடந்து கொள்ளலாம். தாய்வானை பாதுகாப்பதிலும் இவர் தீவிரமாக இருப்பார். ஆனால் இஸ்ரேலுக்கு வரும்போது இவர் ஜோ பைடனுடைய கொள்கையைத்தான், அதாவது தொடர்ந்து கடைபிடிப்பார். ஜோ பைடன் வந்து அவர் தேர்தலில் சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது 55 பெண் வாக்காளர்களை 55 விழுக்காடு வாக்காளர்களுடைய வாக்கை பெற்றிருந்தார். அதற்கு முன்னர் நடந்த தேர்தலில் திருமதி ஹிலரி கிளின்டன் அவர்கள் 54 விழுக்காட்டை மட்டும்தான் பெற்றிருந்தார். அப்ப ஹிலரி கிளின்டனிலும் பார்க்க ஜோ பைடன் ஒரு குடியரசுத் தலைவராக பெற வேண்டும் என்பதை 1 விழுக்காடு அதிகமான பெண்கள் விரும்பி இருக்கின்றார்கள். இப்ப பெண்கள் கூட ஒரு ஆண் வருவதை விரும்புகின்றார்களா என்ற ஒரு ஐயம் இங்கு இருக்கின்றது. அப்ப உலகத்தை பொறுத்த வரையில இந்த டீப் ஸ்டேட் என்ற தத்துவத்தை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவிலே குடியரசுத் தலைவர்கள் மாறுகின்ற போது பெரிய அளவு மாற்றம் ஏற்படாது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வைத்து பார்க்கின்ற போது கூட எந்த ஒரு மாற்றமும் அங்கு ஏற்படாது. கமலா ஹாரிஸ் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் போட்டியில் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் போட்டியிட முன்வந்த போது இனி எங்களுக்கு முடிவு பெறப்போகின்றது எம்மவரில் சிலர் அப்போது கூச்சலிட்டிருந்தார்கள். ஆனால் அவர் வந்ததன் பின்பு எதுவுமே எங்களுக்கான மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. அவர் செய்கின்ற நிலையிலும் அவர் இல்லை. சொன்னா டீப் ஸ்டேட் பிரச்சனை தான் அங்க உள்ளது. அதாவது உள்ளக அரசு, அந்த அரசு தான் முடிவு செய்யும். அதாவது பென்டகனும் சிஐயும் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கின்றதை ஒழிய இப்ப இவர்களால் பெறவில்லை. இப்ப இதுவரை காலமும் ஜோ பைடனை பதவி விலகச் சொல்லவில்லை. அவருடைய உடல்நிலையை வைத்து பதவி விலகச் சொல்லவில்லை என்று சொன்னால் இவர்கள் எழுதி கொடுப்பதை டெலிப்ராம்டர்ல வச்சு வாசிக்கிறதான் அவற்றை வேலை. அப்ப எழுதுவது டீப் ஸ்டேட், வாசிக்கிறது இவற்றை வேலை. அப்ப இவர்கள் தான், அதுதான் அமெரிக்காவுடைய மக்களாட்சி. அதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக நீங்கள் வதந்தியை பரப்புகிறீர்கள். அந்த மனுஷன் கோவிட்ல இருந்த மனுஷனை நீங்கள் கோவிட் வந்தது மாதிரி நடிச்சது மாதிரி கூறிவிட்டீர்கள். பரவாயில்ல, ட்ரம்ப் அப்படித்தான் சொல்றார். அவர் அப்படித்தானே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமலா ஹாரிஸ் தொடர்பாக கூறும் பொழுது, கடந்த முறை தேர்தலில் நின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்வார் என்றெல்லாம் சும்மா ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தெரிய. ஆனால் அந்த மக்களாட்சி என்று சொல்லும் பொழுது நீங்கள் கூறியதுதான் சரி. இவர்கள் ஒரு பொம்மைகளாகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயங்களை, அது கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கிறார்கள், பூகோள அரசியல் தொடர்பாக எவ்வாறு நகர்கின்ற என்றெல்லாம் பார்ப்பார்கள். எனவே இது சில எங்களுடைய தமிழ் தரப்பினுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தும் விடயங்கள் தான் என்று கூறுகின்ற என்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டினீர்கள். நன்றி. அமெரிக்காவுடைய அரசு தலைவர் தேர்தல் மாற்றங்கள் வருவது இஸ்ரேலுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த? இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்காக இந்த வாரம் வருகின்றார் என்று பேசப்படுகின்றது. அவர்களுடைய கொள்கையில் என்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கொள்கையில மாற்றம் வராது. ஆனால் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு மிக மிக ஆதரவு வழங்குகின்ற ஒருவர். அவர்தான் முதல் கிழக்கு ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக அங்கீகரித்தவர். அதற்கு முன்னர், அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் அது ஒரு சட்டமாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருந்தாலும் இவர் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்து அதை நடைமுறைப்படுத்தாமல் பல குடியரசுத் தலைவர்கள் இருந்தார்கள். ட்ரம்ப் தான் அதை நிறைவேற்ற செய்தார். ட்ரம்ப் இஸ்ரேலை பொறுத்தவரையில அதிக அளவு சாதகமாகத்தான் நடந்து கொண்டார். ட்ரம்பை பொறுத்த மட்டும் அவர் போரை விரும்புகிற ஒரு மனிதராக பார்க்க, உங்களுக்கு தெரியும், கடந்த தடவை அவர் அரசு தலைவராக இருந்த பொழுது அவருடைய விமர்சனங்கள் யாவுமே தொடர்ந்து வந்த அமெரிக்காவுடைய அரசு தலைவர்கள் ஏதோ ஒரு நாட்டில் போரை தொடுத்தார்கள், தான் இருந்த பொழுது எந்த ஒரு போரையும் தொடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். அப்படி என்றால் இப்ப இஸ்ரேலுக்கு இந்த போர் தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும்? ட்ரம்ப் வரியை விரும்பாதவர். வரியை விரும்பாதவர். அரசு அதிகம் செலவழிப்பதை விரும்ப மாட்டார். அரசு அதிகம் செலவழிப்பை விரும்பாதவர் போரை விரும்ப மாட்டார். அவருடைய பிரச்சனை போர் அல்ல, வரிதான் அவருடைய பிரச்சனை. அவரே ஒரு செல்வந்தர், அதிக அளவு வரி செலுத்துகின்ற அல்லது வரியை ஏய்ப்பு செய்கின்ற ஒரு செல்வந்தர். அப்படி அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த போரை விரும்பவில்லை. இப்ப இஸ்ரேல்ல நடக்கின்ற போரை அவர் வந்தவுடன் நிறுத்துவார். அது அமெரிக்கான போர் அல்ல, மாறாக இஸ்ரேலுக்கோ அல்லது வேறு இடங்களிலே போர் நடப்பதை அவர் விரும்புவார். அதில் அமெரிக்கா சம்பந்தப்படக்கூடாது. ஆனால் அமெரிக்கா அவங்க படைக்கலங்களை விட்டு கல்லா கட்டலாம். நிறைய கடனாளியாக வர போறார்கள் என்று கூறுவீர்கள். சரி, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போகின்றோம். யுக்ரைனுக்கு நிறைய ஆதரவு வழங்கினது அமெரிக்கா. $60 பில்லியன் கடன் உதவியும் கொடுத்திருந்தார்கள். இனி படைக்கலங்களும் கொடுத்திருந்தார்கள். அதே போல் ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யுக்ரைனுக்கு F-16 போர் விமானம் கொடுப்பதில் என்ன காரணத்துக்காக தாமதிக்கிறார்? விமானம் இல்லாதனால் யுக்ரைன் ரஷ்யாவை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. கால தாமதத்துக்கு என்ன காரணம்? இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்தே உக்ரைன் தனக்கு 4ஆம் தலைமுறை அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறை போர் விமானங்கள் தேவை என்று அமெரிக்காவிடமும் மற்ற நேட்டோ நாடுகளிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தது. அமெரிக்கா முதலில் அதற்கு முற்றாக மறுத்திருந்தது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய F-16 வாங்கி வைத்திருக்கின்ற நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குவதை கூட அது அனுமதிக்கவில்லை. அதாவது அமெரிக்காவுடைய படைக்கலங்களை வாங்கி வைத்திருக்கின்ற ஒரு நாடு அதை இன்னொரு நாட்டுக்கு விற்பனை செய்வதாயின் அமெரிக்காவுடைய அனுமதி பெற்றுத்தான் அதை விற்பனை செய்ய முடியும். ஆனால் இந்த உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை நெதர்லாந்து, டென்மார்க், நோர்வே போன்ற நாடுகள், பெல்ஜியம் போன்ற நாடுகள் விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதித்தது. அதில் அமெரிக்கா அனுமதித்ததில் இன்னும் ஒரு பிரச்சனை, ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. இவர்கள் வைத்திருக்கின்ற F-16 பல 30 ஆண்டுகளுக்கு முந்தைய F-16 போர் விமானங்கள். அவற்றை உக்ரைனுக்கு விட்டுவிட்டு அமெரிக்காவுடைய புதிய F-35 போர் விமானங்களை அவர்கள் இந்த நாடுகள் வாங்கலாம் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்கா தான் கல்லா கட்டுவதற்காகத்தான் அதை அனுமதித்திருந்தது. இப்ப இந்த F-16 போர் விமானங்களை 2023ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். பின்பு அதற்கான பயிற்சிகளை உக்ரைனிய விமானிகளுக்கு வழங்க வேண்டும். அப்ப உக்ரைனிய விமானிகள், ஏற்கனவே பல விமானங்களை இயக்கிய உக்ரைனிய விமானிகளுக்கு F-16 பறப்பதற்கு பயிற்சி அளிப்பதற்கு 6 மாதம் போதும். ஆனால்
அந்த பயிற்சி முடிந்ததன் பின்பும் இன்னும் வழங்கவில்லை. பிறகு டிசம்பர்ல 2023 டிசம்பரில் வழங்கப்படும் என்று இந்த 3 நாடுகளும் டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஒத்துக்கொண்டிருந்தன. பின்பு டிசம்பர் 23 சொன்ன 6 மாதம் கழித்து விற்போம் உண்டு. 6 மாதம் தான் அது. அந்த ஜூன்ல 2024 ஜூன் மாதம் அதை விற்பனை செய்திருக்க வேண்டும். அங்கும் அந்த விற்பனையில இது நன்கொடையாக வழங்கி இருக்க வேண்டும். அதுவும் நடக்கவில்லை. அப்ப இதுல 2 காரணம் இருக்கலாம். இவர்கள் புட்டினுக்கு பயந்ததை வழங்காமல் இருக்கலாம், அல்லது இதை அனுப்பிய பின்பு போர் இன்னும் தீவிரமாகும் என்று நினைத்து வழங்காமல் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 3வது காரணம் இருக்கின்றது. இந்த F6 இப்போது உலகத்திலேயே இந்த படைக்கலங்களை பொறுத்தவரை பழைய படைக்கலங்களை வைத்து, அதுவும் குறிப்பாக பழைய விமானங்களை வைத்து அதை இப்போது நவீனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் பல இருக்கின்றன. அது குறிப்பாக எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷன் எல்லாம் பழைய விமானங்கள்ல செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக F-16 ஹைலி வெர்சடைல் விமானம். விரும்பின வகையில அதை மாற்றுவதற்கு வழி உண்டு. இப்ப இந்த 30 ஆண்டுகள் பழமையான F-16C/D தான் இவர்கள் இதற்குள் வழங்க போகிறார்கள். இப்ப லேட்டஸ்ட் F-16F தாண்டி இருக்கின்ற விமானங்கள் தான் தற்போதைய லேட்டஸ்ட் விமானங்கள். அதை உக்ரைனுக்கு வழங்க மாட்டார்கள். இப்ப பழைய விமானத்தில் பல இலத்திரனியல் முறை செயற்பாடுகள், குறிப்பாக உன்னதிகள், ரடார்கள் எல்லாம் நவீனமாக்கப்பட்டு அவற்றை பொருத்தி அவற்றை இயக்குவதற்கு உக்ரைனியர்களுக்கு, உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அப்ப உக்ரைனியர் மத்தியிலே நன்கு பயிற்சி பெற்ற விமானிகளுக்கான தட்டுப்பாடு இருக்கின்றது. அப்ப அவர்களில் பலரை கொண்டு போய் பயிற்சி கொடுக்க முயன்றால் இங்கு உக்ரைனிய விமானப்படை, தற்போதுள்ள விமானப்படை செயற்பட முடியாமல் இருக்கும். அதற்காகத்தான் இந்த தாமதம் ஏற்படுகின்றது. புதிய இலத்திரனியல் தொழில்நுட்பம், புதிய ரடார், புதியவற்றை கொண்ட F-16 தான் இவர்கள் வழங்க போகிறார்கள் என்று நினைக்கின்றேன். அது எப்படியும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதை வழங்குவார்கள். அது நான் நினைக்கவில்லை ரஷ்யாவுடைய எல்லையை தாண்டி சென்று தாக்குதல் செய்யும் என்றால் அது பழைய ரக விமானம் என்றபடியால் அதை ரஷ்யாவுடைய S-400 சுட்டு வீழ்த்த முடியும். அப்ப தற்போது அதற்கு முன்னோடியாக ரஷ்யா உக்ரைன் எல்லைக்கு அண்மையாக நிறுத்தப்பட்டுள்ள எல்லா S-400 மீது தாக்குதல் நடத்துகின்ற வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் எல்லையிலிருந்து இனி S-400 மிகவும் தொலைவில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிய பின்புதான் அவர்கள் தங்களுடைய அந்த F-16 அங்கு செயற்பட தொடங்கும். அது மட்டுமல்ல, F-16 இவர்கள் கொடுக்கின்ற F-16 AIM-120 என்ற ஒரு ஏவுகணைகள், ஏர்-டு-ஏர் மிசைல்ஸை அவர்கள் பொறுத்து கொடுப்பார்கள். இது ரஷ்யாவினுடைய R-77 மிசைல்ஸிலும் பார்க்க சிறப்பானதாகும். மற்றது F-16 உள்ள சிறப்பு தன்மை பலதோ புதிதோ பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் என்று சொல்வார்கள். மிகவும் தொலைவிலே, அதாவது மற்ற விமானங்கள் F-16 காணும் முன்னம் F-16 மற்ற விமானங்களை கண்டுபிடித்து விடும். அதுக்கேற்ற வகையில் அதனுடைய உணரிகளை வைத்து பொருத்தி இருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில பெரும் தாக்கத்தை உக்ரைனிய போர் முனையில் இந்த F-16 செய்யலாம். இப்ப காலதாமதத்துக்கான காரணம் இந்த மோடிபிகேஷன், எலக்ட்ரானிக் மோடிபிகேஷன், ரடார் மோடிபிகேஷன் போன்றவையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சிறப்பு. இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.